உச்சபலம் வரக்கூடிய குரு உங்களுக்கு உண்மையாகவே பலவிதமான வேதனைகளை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் குரு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. இல்லைன்னா 2027 தை மாதம் கண்டிப்பாக கெட்டிமலை பாக்கியம் உறுதி. நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பித்தா பெரிய அளவுக்கு வச்சுருக்கும். இதெல்லாம் கடகத்துக்கு ரொம்ப க்ளோரியஸாக இருக்குது. வெரிமா ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இப்போ 2026 குரு பயிற்சி ஆரம்பிக்க போது, இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பா மக்கள் அனைவருக்கும் குரு அப்படின்னாலே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இருக்கு. இந்த கிரகம் எந்த மாதிரியான நல்ல பலன்களை மக்களுக்கு கொடுக்க இருக்கு? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். குழந்தைக்கு எப்படி சாக்லேட் வாங்கி கொடுத்தா கொண்டாட்டமோ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷமோ, அந்த மாதிரி குரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அதாவது தர்மத்துக்கு மீறிய விஷயங்களை கொடுக்க மாட்டார். தர்மமாக அறமாக நீங்கள் என்ன ஆக்சுவலாக சம்பாதிக்கணுமோ, ஆக்சுவலான சந்தோஷம் என்னவாக இருக்கோ அதுதான் குரு கொடுப்பார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே 26 வாக்கிய பிரகாரமோ, இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம்பாங்க, இது ஒரு பெரிய கூத்தாக ஓடும். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஜூன் 1 இரவு, ஜூன் 2 காத்தால நடக்கிறது. ஸோ இது எங்கன்னா மிதுனத்திலிருந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து குரு உச்சபலம் அடையக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயம். கடகத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மாணவிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாத ஆட்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி ரூல் என்ன இருக்கோ, அறம் என்ன இருக்கோ, அது ரொம்ப பெரிய அளவுக்கு வளரும். மகான்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்படுது. அதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு மாறுறதுனால கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ஃபேமிலி லெவலில் என்ன வேணுமோ அது நடக்கும். அதாவது ஜாக்பாட்னா இதுதான் ஜாக்பாட். பணங்காசு சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் பணம் காசு ரீதியில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். அதில் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போது அது நம்ம ரெட்ரோ ஆன்மீகம்லேயே செப்பரேட்டாக அந்த சப்ஜெக்டாக நம்ம பேசலாம். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான குரு பயிற்சி இருக்குன்னு பார்க்கலாம். சார், கடகராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? அதாவது ராஜாதிராஜ யோகம்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஏன்னா உச்சபலம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு உண்மையாகவே பலவிதமான வேதனைகளை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் குரு உள்ளே வந்துட்டார் அப்படின்னாவே உங்கள் எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வருவது, வண்டி வாகனங்கள் ஜம்முன்னு வாங்குறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, முன்னோர்கள் சொத்து கைக்கு வருவது, உங்கள் பையன் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது, எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் பெரிய அளவுக்கு ஜெயிப்பது. நான் சொல்கிறது நீட்டு மட்டும் கிடையாது, சிவில்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது கடகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஐஐடி ஜேஇயில் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அட்மிஷன் லெட்டர் உங்கள் இமெயில் பாக்ஸ்க்கு வரும். இதுதான் நடக்கும். அந்தளவுக்கு கடகத்துக்கு பெரிய யோகம். இன்னொன்று பஞ்சமஸ்தானத்துக்கு பார்வை, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு பார்வை. மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் கூட இப்போ நிவர்த்தி ஆகிடும். கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகிடும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஒன்று தான், நீர் கோத்துக்கக்கூடாது, தலையில் நீர் கோத்துக்கூடாது. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு இந்த லங்ஸில் சில பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலைகள், இதெல்லாம் கடகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் பார்க்குறதுனா இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டங்கிறது தொழில். பாதி பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏகப்பட்ட கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக சொல்ல வேண்டியது உங்களுடைய ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஹவுசிங் லோன் க்ளோஸ் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஒரு
அதாவது இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் நான் சாவரக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவேனாலாம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி ஜீப் வாங்கியிருந்தீங்க, தார் வாங்கியிருந்தீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்மெண்ட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்கான லோன் வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க 100%. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தொழில் ஆரம்பிச்சா பெரிய அளவுக்கு செய்யும். இதெல்லாம் கடகத்துக்கு ரொம்ப குளோரியஸாக இருக்குது, தைரியமாக. கண்டிப்பா தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான தொழில் இவர்களுக்கு சூட்டபிளா? ஒன்னோட நம்ம ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலும் ஆரம்பிக்கலாம், உபதேசம் செய்யக்கூடிய தொழில் எது வேணால் ஆரம்பிக்கலாம். டீச்சிங் அண்ட் பேங்கிங் செக்டர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, போர்வெல் வியாபாரம் பண்ணுறது, கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள், கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த துறைகள், அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் ஜோன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு முடிவு பண்ணிங்கன்னா அது ரொம்ப, இம்போர்ட் பண்ணாலும் ஜாதகத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்ல டைம் தான் ஓடுது. கண்டிப்பா அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் ரொம்ப நாளா திருமணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடக்குமா? அது பை டிஃபால்ட்டுமா. அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு திருமணம் முடிஞ்சிடணும். இது வரைக்கும் பையனே கிடைக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகி செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க. இல்லைன்னா 2027 தை மாதம் கண்டிப்பாக கெட்டிமலை பாக்கியம் உறுதி, தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் நேச்சுரலாக ஆகும். அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல், அதாவது நிறைய மாத்திரை எடுக்கணும் சார், ஐயூஐ ட்ரீட்மெண்ட் போகணும் சார், ஒரு வேளை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட அதோட ரிசல்ட் இப்போ கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஞ்சை நீங்கள் பார்ப்பீங்க. தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும். தெய்வ அனுகிரகம் அபரிவிதமாக இருக்கக்கூடியது கடகராசி. கண்டிப்பா அதே மாதிரி நல்ல நற்பலன்கள்லாம் சொன்னீங்க. இவர்கள் வேற எந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்து நான் சொல்கிறது, தலையில் நீர் கோத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா தாய் வீட்டில் பெரியவங்க, நான் சொல்கிறது பாட்டி மாதிரி இருக்கிறவங்க, பெரியம்மா மாதிரி இருக்கிறவங்க, அவங்க ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பா தொழில் ஸ்தானம் வந்து இவர்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த தொழில் மூலமா வரக்கூடிய லாபத்துல இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடனை இவர்கள் தீர்ப்பார்களா? கடன் தீர்க்கிறதுங்கிறது இன்னெவிட்டபிள், அது நடந்தே தீரும். அதான் சொன்னேன், 2 விதமான செக்மெண்ட். ஒன்று ஹவுசிங் லோன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். 2வது வெஹிக்கிளில் இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் வாங்கியிருந்தாங்கன்னா அதோடைய லோன் க்ளோஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்குது, தைரியமாக இருக்கு. கண்டிப்பா இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் இவர்களுக்கு சிறப்பா இருக்கு? திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வராங்க, அந்த கடலில் நீராடுறாங்க. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைமில் நீங்கள் பார்க்க முடியுது. ராஜ அலங்காரத்தில் கூடிய முருகப்பெருமானை பார்க்குறாங்கன்னா இவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறது உறுதி உறுதி உறுதி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியோடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோ கால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. மே 28ஆம் தேதி காலை 8லிருந்து 11 மணிக்குள்ளே நம்ம, அதாவது இந்த குரு பயிற்சி மகா யாகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ரொம்ப உன்னதமான மாதம் அந்த அதிக மாதம். அந்த அதிக மாதம் குரு பயிற்சி மகா யாகம் 33 தேவதைகளை ஆவானம் செய்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம். பப்ளிக் எல்லாருமே வரலாம், ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செப்பரேட்டாக ஒரு
அதுக்கான சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் வாங்கிட்டு போகலாம். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.